ஸோ ஹாய் ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோல ஒரு புது படத்தை தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு படத்துக்கு ஒன்லைனர் தான் தேவையே இல்லை. சஸ்பென்ஸ்ல ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. மூவியோட பேர் பாத்தீங்கன்னா வாட் யூ விஷ் ஃபார். இந்த படத்தை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடுறேன். கைஸ் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. வளவளன்னு பேசாம வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட பேர் ரயான். அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக 12 வருஷத்துக்கு கழிச்சு ஊருக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரை பிக்கப் பண்றதுக்கு ஒரு கார் வந்திருக்கு. நீங்க தானே ரயான்? ஜாக் தான் உங்களை பிக்கப் பண்றதுக்கு கார் அமுச்சு விட்டான்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரும் அந்த கார்ல ஏறி போகிறாரு. போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு டிரைவர் இந்த லெட்டரை ஜாக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சொல்லி கொடுக்கறான். இப்போ அந்த லெட்டர்ல என்ன ஏது இருந்துச்சுன்னா, இங்க பாரு நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், வரத்துக்கு லேட் ஆகும், கீழே பாஸ்கோட் கொடுத்திருக்கேன், அதை போட்டு உள்ள போ, தேவையானதான் எடுத்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதி இருக்கும். இப்ப ரயனும் பாஸ்கோட் எல்லாம் போட்டு உள்ள போய் உக்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக்ன்றவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்த சந்தோஷத்துல ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரயன் கேக்குறாரு, என்ன எதுக்கு இங்க வர சொன்ன அப்படின்னு. இல்ல இன்னும் ஒரு வாரத்துல இந்த வீட்டுல பெரிய ஒரு டின்னர் நடக்க போகுது, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே நைட்டு முடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல ரயான் எழுந்திருக்கிறான். இப்ப ஜாக் வந்து நம்ம வெளியில போய் டின்னர் சாப்பிடலாம், கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. சோ இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து டேபிள்ல ஆலிஸ்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளையுமே கூட்டு வச்சுட்டு இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே பார்த்து கேட்கறா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு. அதுக்கு அந்த ரெண்டு பேரும் செஃப் தான் சொல்றாங்க. அப்ப உங்க ரெண்டு பேர்ல யார் சூப்பரா சமைப்பா சொல்லி கேக்குறா. அதுக்கு ஜாக்கும் நீனே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோட வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. போன உடனே ஜாக்கும் ரயனும் போய் சமைக்கிறாங்க. இப்ப சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பொண்ணுமே ரெண்டு பேரோட வாசனையுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இப்ப சமைச்சு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு இருக்கிற டேபிள்ல வைக்கிறாங்க. இப்ப அந்த ரெண்டு டிஷ்மே எடுத்து டேஸ்ட் பண்றா. ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. பட் ஆனா ஒண்ணுதான் சொல்லணும்னா, ரயான் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சுட்டு போய் படுத்துறாங்க. இப்ப ரயானும் அடுத்த நாள் காலைல எழுந்து ஆலிஸ் எங்கன்னு சொல்லி கேக்குறா. இப்ப ஜாக் சொல்றான், அவளை நான் காலையிலேயே போய் வீட்டுல விட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் இருக்கு, சோ நான் போய் ஆகணும், வீட்டை பத்திரமா பாத்துக்கோ சொல்லிட்டு கிளம்புறான். இந்த சைட்ல ரயானும் என்ன பண்றது தெரியாம ஜாக்கோட லேப்டாப் எடுத்துனோன்றான். அவனோட அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட மணி இருக்குது. அதை அப்படியே அவன் ஷட் டவுன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக்கும் வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ அடுத்த நாள் காலைல ஜாக்க பாக்கிறதுக்காக ரயான் ஜாக்கோட ரூமுக்கு போகிறான். பார்த்தா ஜாக் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடுறான். இதை பார்த்து ரயானுக்கும் ஜாக் ஏன் அப்படி பண்ணா சொல்லிட்டு சுத்தமாவே புரியல. சரி போலீஸுக்கு போன் பண்ணாம சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஜாக்கோட அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி தெரிஞ்சா அந்த பணமும் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டே என்ன பண்றானா, ஜாக்கை இழுத்துட்டு போய் நடு ஆறுலயே தூக்கி போட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜாக்கோட அக்கௌண்ட்ல பணத்தை எடுக்கலாம் சொல்லி பாக்குறான். பார்த்தா அதுல ஏடிஎம் பின் நம்பர் கேட்கும். உடனே இவனு பேங்க்குக்கு போன் அடிச்சு, ஆக்சிடென்ட்ல முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டேன், சோ எனக்கு ஏடிஎம் ஓட பின் நம்பர் மட்டும் கொடுக்க முடியுமா சொல்லி கேக்குறான். அதுக்கு அவங்களும் நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு வந்து பேங்க்ல வந்து கோட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே இவனும் லேப்டாப் எடுத்து ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் ஃபேக் டிரைவிங் லைசன்ஸை கிரியேட் பண்றான். ஜாக்கோட பேர்ல இவன் ஒரு லைசன்ஸ் எடுத்துறான். அந்த லைசன்ஸ் வரதுக்கு 3 நாள் ஆகும் சொல்லி போட்டிருக்கோம். தென் அடுத்த நாள் காலைல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு இருப்பான். திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ரயானும் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஒரு ஆணும் ஒரு லேடி தான் அங்க இருப்பாங்க. இப்ப அங்க இருக்க லேடியும் நம்ம ஹீரோ பார்த்து ஜாக்கான்னு கேட்பாங்க. ஆமா நான் தான் ஜாக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். அவங்களும் இவர் தான் ஜாக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. ஓகே ஜாக், நாளைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பணக்காரங்க வராங்கல்ல, அவங்க சொன்ன லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டியான்னு சொல்லி அந்த லேடி கேக்குறாங்க. இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா நீங்க சொன்னீங்க, அதை நான் மறந்துட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்ப வாங்கிட்டு வந்து நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரயான் சொல்றான். சரி இப்ப நம்ம மீட்டை போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டு போகிறாங்க. சோ இவங்களும் ஒரு சர்ச்சு கிட்ட காரை நிறுத்திட்டு, ஜாக் இங்க இருக்கவங்கள சுத்தி முத்தி பாரு, இதுல இருக்கவங்கள உனக்கு யார் வேணும், யார் ஹெல்த்தியா இருக்கா பாருன்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்டுனா நம்ம ஹீரோக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சுத்தமா புரியல. சோ ஆக்சுவலி என்னன்னா இவங்க எல்லாருமே ஒரு மனுஷ கறி தின்ற ஒரு குரூப். இத பண்றதுக்காக தான் நம்ம ஜாக்கே கூட்டிருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நினைக்கிறான். இப்ப ரயானோ இப்ப வேணாம், நம்ம நாளைக்கு நைட்டு தானே சமைக்கிறோம், சோ காலையில ஃப்ரெஷ்ஷா வருவாங்க,
அப்ப பாத்துக்கலாம், இப்ப நம்ம கிளம்பலாமா சொல்லி கேக்குறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ரயானுக்கு எல்லா விஷயமும் இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. நம்ம செத்து போன ஜாக்கும் இந்த ஒரு விஷயம்னாலதான் செத்து இருப்பான். ஏன்னா அவன் இந்த ஒரு விஷயம் தான் எப்பயுமே பண்ணிட்டு இருந்தான். இத பண்ணி பண்ணி அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். இதனாலதான் ஜாக் தூக்க மாட்டிட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்பதான் ரியலைஸ் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா எவ்வளவு சம்பளம் தருவாங்க சொல்லி கேட்கலாம் சொல்லி போகிறான். அவங்க கிட்ட போய் எவ்வளவு சம்பளம் தருவீங்க சொல்லி கேட்கும் போது இந்த ஒரு வேலைக்கு மட்டுமே 3 லட்சம் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு இந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு இந்த ஊர் விட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சரி ஜாக், நாளைக்கு ஆளை வேற பார்க்க போனோம்ல, சரி சீக்கிரமா போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் காலைல கிளம்பி சர்ச்சுக்கு போகிறான். சரி ஜாக், ஒரு 2 பேரை சூஸ் பண்ணு, நம்மளுக்கு 2 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அங்க ஒரு அம்மாவும் பொண்ணும் போயிட்டு இருக்காங்க, இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க 2 பேரையுமே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க எங்க போனாங்க சொல்லி பார்க்காமலே விட்டுறாங்க. இவங்களும் சுத்தி முத்தி தேடுறாங்க, ஆனா அவங்க 2 பேருமே எங்கேயுமே காணோம். அந்த ஒரு இடத்துல ஒரு மெக்கானிக் ஒருத்தவன் இருப்பான். அவனும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, உங்களுக்கு என்ன வேணும் சார், யாரை தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிக் கேக்குறான். அதுக்கு அவரும் என்னோட கார் கீழே ஒரு மாதிரி சத்தம் கேக்குது, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிக் கிட்ட சொல்றான். இப்ப அந்த மெக்கானிக்கும் காரு கீழே போய் செக் பண்றான். நம்ம ரயான் கூட இருக்க ஒருத்தவரும் அந்த ஒரு மெக்கானிக் கிட்ட, சார் நீங்க ஹெல்த்தியா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவனும் நான் எப்பயுமே ஹெல்த்தியா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவரும் இதுவே போதும்னு சொல்லிட்டு அவனை மண்டிலே சுட்டு சாவடிச்சிடுறான். அதுக்கப்புறம் சடனா பார்த்தா அந்த இடத்துல ஒரு போலீஸ் வருவாங்க. உடனே அவரும் காலை உள்ள தள்ளிட்டு பணத்தை மறைச்சிருவாரு.